இயேசுடைய இரண்டாம் வருகை நிச்சயம் நடைபெறும். ஆனால் அது எப்பொழுது என்றுதான் நமக்கு தெரியாது. ஆக ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும், ஆனால் அது எப்போ நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்துல நாம எப்படி எல்லாம் இருக்க வேண்டும்? நற்செய்தியிலே யூதர்கள் அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து வியந்து அதை பாராட்டுறாங்க. அவர்களே பிரமித்துக் கொள்கிறார்கள். எப்படி அழகா கற்களை கொண்டு கவிழ்ந்து கற்களை கொண்டு இந்த ஆலயம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, இந்த கற்கள் எல்லாம் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி அனைத்தும் இடிந்து விடும், இந்த ஆலயம் அழிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னோடனே யூதர்கள் உடனே ஆண்டவரே அது எப்போது நிகழும், அதற்கான அறிகுறிகள் என்ன, இப்படியெல்லாம் கேட்கிறாங்க. ஏன் இப்படி ஆர்வமா கேட்கிறாங்க அப்படின்னா, யூத மக்களை பொறுத்தவரை எருசலேம் ஆலயம் எப்பொழுது அழிவுக்கு வருகிறதோ அப்பொழுதுதான் உலகம் அழியும், உலகம் முடிவுக்கு வரும் என்பது அவருடைய நம்பிக்கையாக இருந்தது. அவர் இயேசு ஆலயம் இடிந்து விடும் என்று கூறுகின்ற பொழுது அவர்கள் முடிவுக்கு வருகின்ற